சகோதரம் இப்படியே விசாமடுப்பாதில் இருந்தபோது அங்கே சரியான செல்லடி காரணமாக அங்கே இருந்து இடம்பெயர்ந்து வெள்ளஞ்சமட பகுதியில் இருந்தாங்க. வெள்ளஞ்சமட பகுதியிலையும் எங்களோட வாழ்க்கை மிகவும் ஒரு துன்பத்தின் மத்தியில் தான் இருந்தது. அங்கே வசதிகள் உழைப்புன்றதெல்லாம் அங்கே சரியான கஷ்டமாக இருந்தது. அப்படி இருந்தும் அங்கே என்ன செய்கிறது, அங்கே வாழணுமன்ற ஒரு காரணத்தால் அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. பிறகு அங்கேயும் இருக்க இல்லாமல் அங்கே இருந்துடாமல் வந்து முள்ளிவாய்க்கால் பகுதியில் இருந்தாங்க. முள்ளிவாய்க்கால் பகுதியில் வாழ்ந்து கொண்டிருந்த வேளையில் எங்களோட அங்கே வாழ்ந்த சனமெல்லாம் எங்களோட கண்ணுக்கு முன்னாடி செல் விழுந்து வந்ததையெல்லாம் எங்களோட கண்ணால் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அப்படி பார்த்து கொண்டு கேட்கல எனக்கு சரியான பயமாக இருந்தது. எங்களை வீட்டிலையும் எது நடந்துடுமோ அப்படின்ற ஒரு பயம் இருந்தது. அப்படி பயந்து கொண்டு கேட்கல எங்களோட வாழ்க்கை பங்கர் வாழ்க்கையாகவே தான் இருந்தது. பிறகு நான் அப்படி நினச்சி 2-3 நாளையாக எங்களோட வீட்டுக்கு மேலேயே செல் விழுந்து என் தம்பியும் அப்பாவும் செத்துட்டினான். எப்படி கஷ்டம் வந்தாலும் நான் நல்லபடியாக என் அப்பாவோட ஆசையை நிறைவேற்றணுமன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டி நான் நல்லபடியாக படித்து என் எதிர்கால லட்சியம் வந்து நான் ஒரு டாக்டராக வரணுமெண்டு இழந்து இப்போ இழப்பதற்கு எதுவுமின்றி விழுந்த போதும் எழுந்து சிறக்க துடிப்பவர்கள் இவர்கள். தந்தை இறந்துவிட தாயை வறுமை வாட்ட தனக்கென ஒரு எதிர்காலம் தேடி இங்கு வந்தவள் இவள். எனக்கு சின்ன வயசுலேயே படிக்கணும், படித்து நாட்டில் நல்ல பிரஜா வரணுமென்று சரியான ஆசை. ஆனால் வீட்டில் வறுமை எங்களுக்கு வீட்டில் சரியான வறுமை. நாட்டில் வந்து 2008ஆம் ஆண்டு இடம்பெயர்வு கிபிர் குண்டு மற்றது செல்லடியில் எல்லாம் நாங்கள் பல துன்பங்களை கஷ்டப்பட்டு எங்களோட அம்மா அப்பா இல்லாத குழந்தைகளை வந்து நடுத்தரில் விட்டுட்டு போகக்கூடாண்டு கடைசி வரையும் இந்த நிறுவனமானது மாணவர்களை காப்பாற்றி கொண்டு சென்றது. 2008ஆம் ஆண்டு வளாகத்தில் செல் விழுந்ததால் இடம்பெயர்ந்து வெள்ளிக்குளத்தில் போயிருந்த நாங்கள். அங்கேயும் உணவுக்கு சரியான கஷ்டம். பாடசாலை அந்த காலப்பகுதியில் பாடசாலை போகிற இல்லை. நாங்கள் உணவுக்கு சரியான கஷ்டம், இருப்பிட வசதிகளும் சரியான கஷ்டப்பட்டு இன்னொரு அந்த வகையிலும் ஆச்சிரமமானது மாணவர்களுக்காக பல வகையிலும் கஷ்டப்பட்டு இறுதியாக பொக்கனை வரையும் கொண்டு சென்றது. வெளி மாணவர்கள் வந்து பல கலைகளை நுண்கலை கல்லூரி சென்று பல கலைகளை கற்கிறார்கள், பல வாத்தியங்கள் வாசிக்க பல இருக்கிறார்கள். அப்படியெல்லாம் எங்களுக்கு நிறைய ஆர்வம் இருக்குது. கலைகள்லேயும் சக மாணவியர்களுக்கும் எனக்கும் சரியான விருப்பம். ஓகன் வாசிக்கிறோண்டா எனக்கு தனி விருப்பம். அந்த வசதி இல்லை இங்கே. அதெல்லாம் மெனவருத்தம். எனக்கு வெளியிலிருந்து வர மாணவர்கள் சகல துறைகளை முன்னேறிக்கணும். எங்களுக்கு அந்த வசதி இல்லை என்று நான் மனஸ்தாபப்படுறேன். மற்றது வந்து அதிகாலையிலே நாங்கள் சில நாட்களில் பாடசாலை தாமதமாகித்தான் போகிறோம். நாங்கள் ஏனென்றால் ஒரு குளியலற வசதி இல்லை. வந்து குளிக்கிறதுக்கு ஒரு தொட்டியில் தான் 90 மாணவர்களும் அதிகாலையிலிருந்து குளிச்சுட்டு போகிறோண்டா கஷ்டம். காப்போதா சாதாரண பரீட்சை எடுத்துவிட்டு முடிவுகளுக்கு காத்திருக்கும் நாட்களை பயனுள்ளவைகளாக்க தையல் கற்கின்றனர் இவர்களில் சிலர். கணனி வசதி இருந்தால் நவீன தொடர்பாடல் யுகத்தில் தாங்களும் இணைய முடியும் என்ற எதிர்பார்ப்பு இவர்களுக்கு. மட்டக்களப்பில் கூட்டு படுகொலைகள் நடத்தப்பட்டு பல நூற்றுக்கணக்கான தமிழ் மக்கள் கொன்றொழிக்கப்பட்ட போது இடம்பெயர்ந்து வன்னி வந்தோர் பலர். இந்த போர் அவர்களை கூட விட்டு வைக்கவில்லை. விரட்டி விரட்டி கொன்றது. நிவாரண முகாம்களுக்குள் தள்ளியது. மீண்டும் சொந்த இடங்களில் வீசி எறிந்தது. நீண்ட காலமாகவே இங்கு தங்கி கல்வி கற்ற ராமசாமி நாகப்பிரியா போரின் பின் மீண்டும் இங்கு வந்துவிட்டாள். எனது இடம் வந்து மட்டக்களப்பு. எனக்கு தாய் தகப்பன் இல்லாத காரணத்தினால இந்த ஹாஸ்டலில் படிக்கணும் என்ற ஆர்வத்தோடு வந்து நான் இந்த ஹாஸ்டலில் வந்து இப்போ நான் 6 வருடங்கள் இப்போ கல்வி கற்றிருக்கிறேன். இப்போ அப்பொழுது கல்வி கற்றிருக்கும் காலத்தில் வந்து யுத்தத்தின் காரணமாக எங்களுக்கு இடம்பெயர்வு ஏற்பட்டது. இடம்பெயர்வின் காரணமாக பல இடங்களுக்கு சென்று துன்பங்களை எல்லாம் அனுபவித்து நலன்புரிய நிலையத்துக்கு சென்று அங்கும் நாங்கள் கஷ்டத்தை அனுபவித்து மீண்டும் மீள்குடியேற்றத்தில்
மட்டக்களப்பிற்கு சென்றுதான் மீண்டும் எமது கல்வியை தொடர வேண்டும் என்று சொல்லி இந்த ஆசிரமத்துக்கு மீண்டும் வந்திருக்கிறோம். எனக்கு எல்லா கலைகள்லையும் பங்கு பெற்றணும் என்று ஆசை இருக்குது. ஆனால் அந்த ஆசையெல்லாம் நிறைவேறாமல் போய்விடுமோன்ட்டு எனக்கு ஏக்கமாக இருக்குது. ஏனென்றா இங்கே பார்த்தா வாத்திய கருவிகள் ஒன்றுமே இல்லை. வெளி மாணவர்களை பார்க்க போனால் அவர்கள் கிளாஸுகளுக்கு எல்லாம் சென்று எல்லாம் நல்லா படிக்கணும். ஆனால் எங்களால் படிக்கலாம் இருக்குது. ஏனென்றா வெளி மாணவர்களுக்கு தாய் தகப்பன் அவைன்ற பிள்ளை நல்லா உயர வேண்டும், நல்லா படித்து முன்னேற வேண்டும் என்று அக்கறை காட்டி அவைகளுக்கு கஷ்டப்பட்டு உதவி செஞ்சு நிதியெல்லாம் வழங்கி உதவி செய்யணும். ஆனால் நாங்கள் படிக்கிறதுக்கு எங்களுக்கு ஆசிரியர் மாரும் இல்லை. அப்படி இருக்க போனாலும் அவர்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு பணம் இல்லாமல் காணப்படுகிறது. அதனால் எங்களோட படிப்பு எங்களுக்கு தொடர முடியாமல் போய்விடுவோம் என்று எனக்கு ஏக்கமாக இருக்குது. ஒரு குடும்பத்தில் ஒருவரை இழப்பது சோகம், இருவரை இழப்பது அதைவிட சோகம். 3, 4, 5 என இழந்தால் எந்த இதயத்தால் தாங்க முடியும்? ஆனால் எத்தனை இழப்புகள் வந்தபோதும் தாங்கி வாழ்கிறார்கள். ஏனெனில் தாங்குவதை விட வேறு வழியே இல்லை. இருட்டு மடுவில் எரிகணையில் 2 சகோதரிகள் இறக்க, வரைஞர் மடத்தில் தம்பியும் தந்தையும் பலியாக, முள்ளிவாய்க்காலில் 2 சகோதரர்கள் காணாமல் போக, 9 பேர் கொண்ட குடும்பத்தில் இப்போ எஞ்சியிருப்பது 4 ஜீவன்களும் கொடிய வறுமையும். காணாமற் போன ஒரு அண்ணனுக்கு 5 பிள்ளைகள், மனைவியோ இன்று மனநோயாளி. சோகத்தை நெஞ்சில் சுமந்த போதும் காலத்தை வெல்லும் உறுதியுடன் இடம்பெயர்ந்து இருட்டு மடகுக்கு போவேக்க அங்கே ஒரு அக்காவும் அப்பாவும் அம்மாவும், அதில் அம்மா காயப்பட்டவா, அப்பாவும் அக்காவும் செத்துட்டினம். பேருந்து அங்கேருந்து இடம்பெயர்ந்து வந்து வலஞ்சர் மடம் இருந்தாங்க. அங்கேயும் ஒரு அக்கா காயப்பட்டு அவன்ட உடம்ப கொடிய பார்க்காத நிலையில் அவள் செத்துட்டா. பேந்து பார்க்க 2 அண்ணாக்களும், நான் கடைசி பிள்ளை, அதால் 2 அண்ணாக்களையும் எனக்கு அவங்களும் இந்த இடப்பெயர்வுக்கு காணாமல் போயிட்டாங்க. அந்த வழியோடு நாங்கள் திருப்பி நானும் அம்மாவும் தான், 2 அக்காக்கள் கல்யாணம் செஞ்சுட்டு முன்பே. அப்போ நானும் அம்மாவும் காயப்பட்டுட்டா. அப்போ அம்மாவுக்கும் ஒரு சாமானம் எடுக்க இயலாது, நான் தனியத்தார். அப்போ அம்மாண்ட காயப்பட்ட மெடிசின் சாமான்களையும் எனக்கு கொஞ்சம் புத்தாங்கொப்பியையும் தான் கொண்டு போனான். உடுப்பே கொண்டு போவேல. இப்பையும் சரியான கஷ்டப்பட்டு நான் படிக்கணும், நான் படித்து ஒரு நல்ல பிரஜி ஆகணும், எல்லாருக்கும் நாங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும், நாங்களும் இருக்கிறோமென்று எல்லாரும் ஒரு மதிக்கக்கூடிய தன்மையில் நாங்கள் இருக்கணுமென்று இருந்து, அதோட இப்போ நிறைய பிரச்சனைகள். அதனால் அம்மா தனி, எங்களுக்கு வீட்டில் வேறு சகோதரங்கள் இல்லை. இப்போ ஏஎல் படிக்கிறேன், ஆனால் புத்தகம் என்ன கலருன்னு தெரியாது. புத்தகத்துக்கு சொல்லியிருக்கு இவங்களால், ஆனால் இப்போ கிட்டடியில் வருமா. அப்போ எங்களுக்கு சரியான கஷ்டம். இப்போ இங்கே ஆசிரமத்தை எடுத்துக்கொண்டா ஸ்டடி ஹால் இல்லை, படிக்கிறதுக்கு ஸ்டடி ஹால் இல்லை. மரத்துக்கு கிளையும் நிலத்திலேயும் தான் இருந்து படிக்கிறோம். அதுக்கு அங்காலையெல்லாம் வெளியாலையெல்லாம் நூலகம் இருக்கு, ஆனால் எங்கள்ட ஆசிரமத்தில் ஒரு நூலகம் இல்லை. இடப்பற்றாக்குள்ள அது நிதி இல்லை. எல்லாத்துக்கும் நீங்கள் தானே எங்களுக்கு உதவி செய்யணும், நீங்கள் தானே உங்கள்ட பிள்ளைகளாண்டு நினைச்சு நீங்கள் எங்களை கண் திறந்து பார்த்து எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு நம்பிக்கை இருக்கு. இவர்களின் எதிர்காலம் சிறக்க, இவர்களின் கனவுகள் நிறைவேற உங்களிடம் உதவிக்கரம் நீட்டுகிறோம். எந்த சொந்த இடம் கிளிநொச்சி இரணைமடு பகுதி. அங்கேருந்து எனது தாய் தந்தையர்களாந்து நான் சின்ன வயசுலேயே அம்மாவையும் அப்பாவையும் பிரிஞ்ச நிலையில் பெரியம்மாவோட இருந்தேன். பெரியம்மாவுக்கு ஒரே ஒரு மகன், அவர் வச்சு எங்களை பார்த்தவர். கடைசியில் நாட்டின் அசாதாரண சூழ்நிலை காரணமாக நாங்கள் அங்கேருந்து இடம்பெயர்ந்து விசுவமடு பகுதிக்கு சென்றிருந்தோம். நாங்கள் விசுவமடு பகுதியில் இருக்க விசுவமடுலையும் இருக்கல சூழ்நிலை காரணமாக கடைசியாக அங்கே இருந்து பல இடங்களில் இடம்பெயர்ந்து சென்று கடைசியாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் மாத்தளன் என்ற ஒரு பகுதியில் போயிருந்தோம். நாங்கள் அங்கே 3 மாதத்துக்கு எங்களுக்கு செல் சத்தமோ எந்த தொந்தரவும் இல்லாமல் 3 மாதத்துக்கு நிம்மதியாக இருந்த காலகட்டத்தில்
3 மாதத்துக்கு பிறகு எங்களுக்கு செல்வீச்சுகள் அப்படி சத்தம் கிபீர் வந்து அடிச்சு எங்களுக்கு வாழ்க்கையே பங்கருக்கையா போயிட்டுது. பங்கருக்க தான் எங்களோட வாழ்க்கை. பங்கருக்கே இருந்து வாழ்க்கையை கழிச்சு கொண்டு இருந்த காலகட்டத்தில் எங்களோட அண்ணா என்ன காணாமல் போயிட்டார். காணாமல் போன பிறகு நானும் பெரியப்பா தனியாக தான் இருந்தேன். நாங்கள் வாழ்க்கையே வேண்டாமன்ற அளவுக்கு வெறுத்து வாழ்க்கையவே அப்படி ஒரு வாழ்க்கையே வாழ்ந்து கொண்டு இருந்தோம். நாங்கள் கல்விக்கு இருக்கக்கூடிய விருப்பம் இல்லாமல் இருந்தது. கடைசியில் இப்படியே இருந்த நேரம் மேல்குடியேற்றம் என்ற ஒன்றுக்கு வந்து கிளிநொச்சி மகா வித்தியாலயத்தில் இருந்த பொழுது இங்கே இப்படி மகாதேவ ஆச்சிரம சைவ சிறுவர் மகளிர் இல்லம் என்ற ஒன்று இயங்குறதாக எங்களோட பெரியப்பா கேள்விப்பட்டார். அப்படியே இங்கே இயங்குதுன்னு கேள்விப்பட்டு நாங்கள் இந்த ஹாஸ்டலுக்கு வந்தோம். ஹாஸ்டலுக்கு வந்து இங்கே எனக்கு நல்ல அன்பும் ஆதரவும் அன்பு தரத்துக்கு ஐயா எல்லாம் நிறைய பேர் அன்பு தர்றீனா. ஐயா எங்களை தங்கட பிள்ளைகள் மாதிரி எங்களை எல்லாம் பார்த்துக்கொள்கிறேன். அப்படி பார்த்து எங்களுக்கு சந்தோஷத்தை தந்தாலும் எங்களுக்கு கல்வி கற்பதற்கான போதுமான வசதி ஒன்று இல்லாதால எங்களுக்கு கல்வி இடையில நிறுத்திடுவோமோ அப்படின்னு பல ஐயா எங்களை இவ்வளவோ கஷ்டப்பட்டு நிதி சேர்த்து எங்களை இவ்வளவு பேரையும் பார்க்குறார். அவரும் நிதி பற்றாக்குறையில எங்களை கைவிட்டு வேறோண்டு கூடி எங்களுக்கு சந்தேகமா இருக்கும். இப்படி எங்களோட வாழ்க்கை இருக்க எங்களுக்கு நீங்க தான் நிதி உதவிகள் செய்து எங்களை எப்படியாவது நீங்க உயர்த்தணும். இன்னும் ஏராளமான ஆதரவற்ற சிறுவர் சிறுமியர் வெளியிலும் உண்டு. அவர்களையும் இணைத்து இவர்களையும் வளர்த்து எங்கள் அடுத்த தலைமுறை நலிந்து போகாமல் காப்பது எங்கள் கடமையல்லவா? உங்கள் ஆதரவு இம்மொட்டுகளின் மலர்வு. இவர் நவநீத ராஜா, உங்களில் ஒருவர். உங்களைப் போலவே இம்மண்ணை விட்டு புலம்பெயர்ந்து இன்னொரு மண்ணில் வேர்விட்டு விழுதறிந்து வாழ்பவர். எங்கள் இனத்தின் எதிர்கால சிற்பிகள் செயலிழந்து விடக்கூடாது என்பதற்காக, இவர்களுக்கு ஒரு உன்னதமான எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக உங்களிடம் உதவி கோரி நிற்கிறார். உலகம் முழுதும் புலம்பெயர்ந்து வாழும் எமது உறவுகளே, இங்கே பாருங்கள் இந்த பாலகர்கள் சிறார்களை. இவர்களுக்கு ஏற்பட்ட வடுக்கள், இவர்கள் ஏற்படுத்திக் கொண்ட துயரங்கள், துன்பங்கள் எதுவுமே அவர்களால் ஏற்படுத்தப்பட்டதல்ல. பல்வேறு வகைப்பட்ட அரசியல் சூழ்நிலைகள், பல்வேறு வகைப்பட்ட நிலைமைகளினால் ஏற்பட்ட இந்த அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாபெரும் சுமையை ஓரளவிலாவது நீங்கள் உலகம் இங்கே இருக்கின்ற சிறார்களைப் போல இந்த வன்னி மாவட்டத்திலே ஏறத்தாழ 3600 சிறார்களுடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியான முறையிலே அவருடைய எதிர்காலம் என்னதென்று அவர்களால் தீர்மானிக்கக்கூடிய முடியாத நிலையேதான் இருக்கின்றது. ஆகவே எம்மை போன்ற புலம்பெயர்ந்த மக்களுடைய ஒரு பொறுப்பு, எமது மண்ணின் மைந்தர்களை இயன்ற அளவு இந்த நாட்டின் பிரஜைகளாக இந்த நாட்டிலே ஒரு உயர் நிலையிலே வரக்கூடியதாகவும், இலங்கை சரித்திரத்திலே ஒரு மிகவும் உயர்ந்த நிலையிலே வாழ்ந்த தமிழ் இனம் மீண்டும் தலை தூக்கி அவர்கள் தங்களுடைய நல்வாழ்வை அமைத்துக் கொள்ள எம்மால் என்ற உதவிகளை நாங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும். இந்த இளம் சிறார்களை உங்கள் கைகளிலே தான் நாங்கள் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை உங்கள் கைகளிலே ஒப்படைத்திருக்கின்றார்கள். ஏனெனில் இங்கே வாழ்ந்த வன்னியிலே வாழ்ந்த மக்களால் அன்றாட தங்களுடைய தேவைகளை இந்த போருக்கு முன்பாக, இங்கே நடந்த போருக்கு முன்பாக இந்த ஆச்சிரமத்தை கட்டி காத்தது இந்த மண்ணிலே வாழ்ந்த விவசாய பெருங்குடி மக்கள். அவர்கள் இன்று தாங்களே தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் நடத்தி கொள்ள முடியாமல் எவ்வளவு கஷ்டப்படுகின்றார்கள். எனவே புலம்பெயர் வாழ் தமிழ் மக்களே, உங்களை இந்த சிறார்களின் சார்பிலே கேட்டுக்கொள்வது, தயவு செய்து உங்களால் இயன்ற உதவிகளை செய்து இந்த நாட்டிலே ஒரு நற்பிரஜையாக, நாட்டின் நல்ல மைந்தர்களாக இவர்கள் உருவாவதற்கு அத்தனை விடயங்களையும் அத்தனை உதவிகளையும் நீங்கள் தான் செய்து காப்பாற்ற வேண்டும். ஏனெனில் வன்னியிலே வாழ்கின்ற மக்களால் அவர்களால் எதுவுமே செய்ய முடியாது. நீங்கள் சிந்தியுங்கள், சிந்தித்து செயலாற்றுங்கள். திரு தி. ராசநாயகம் இவர் ஒரு உயர்மட்ட அரசு அதிகாரி. இளமையில் வறுமை கொடுமையை நன்கு புரிந்தவர். அதனால்தான் தனது எல்லா சக்திகளையும் முன்னிறுத்தி இப்பிள்ளைகளின் நல்வாழ்வுக்கு தன்னை அர்ப்பணித்துள்ளார். மிக கஷ்டமான காலத்தில் கூட இச்சிறுவர் இல்ல பிள்ளைகளுக்காக கடுமையாக உழைத்தவர், என்றும் உழைப்பவர். இவருக்கு கரம் கொடுப்பது எங்கள் கடமையல்லவா? மகாதேவ ஆச்சிரமத்தின் சிறுவர் இல்லத்தின் தலைவர் என்ற முறையிலே எங்களுடைய இல்லத்தின் நிலை பற்றி தங்களுக்கு விளக்குவதிலே
விளக்குவதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். குறிப்பாக கடந்த காலத்திலே இந்த நெருக்கடியான காலகட்டத்திலே 1998ஆம் ஆண்டு